டெட் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடந்துருச்சுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2 எக்ஸாம் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6% பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி இருந்தாங்க. மற்ற வந்து 94% வந்து ஃபெயில் ஆகிருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் கோரிக்கைகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டாங்க சொல்லலாம். ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போராட்டங்கள் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அமைப்புகள் தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போராட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியமன தேர்வு 149 அந்த அரசாணையை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் திரும்ப வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பாஜகவோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு. அவர் சொல்லுகளில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 149 ஜியோவை வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா இடைநிலை மற்றும் மேல்நிலை ஆசிரியர்களை தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே நியமிக்க வேண்டும், நியமன தேர்வு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க மே மாதம் வந்து நியமன தேர்வு நடக்குது அப்படின்ட்டு. இந்த நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சைட்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமன தேர்வை வந்து ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே ரத்து பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்குள்ளே ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது அனைத்து தரப்பினரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமன தேர்வை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்செப்ஷன் ட்ராக்கரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் 8-9 மதிப்பெண்கள் பக்கம் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இது 10 மதிப்பெண்ணாக கிடைக்கப்பட்டால் நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் பார்த்துட்டு தாங்க இருக்குங்க. இந்த போராட்டங்கள் எல்லாமே இது எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோல்விகள் எல்லாமே பார்த்துட்டு இப்போ நியமன தேர்வை வந்து ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வலுப்பெற்றே வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் போனஸ் மதிப்பெண் வழங்குவாங்களான்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க. போனஸ் மதிப்பெண்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மதிப்பெண் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒன்ஸ் போனஸ் மதிப்பெண் வழங்கினாங்கன்னா நியமன தேர்வு கன்ஃபார்ம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. போனஸ் மதிப்பெண் வழங்கலாம் நியமன தேர்வை ரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.